Hi friends, welcome to L Square Tamil channel. Back to the video. இன்னைக்கு எந்த கண்டென்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இமேஜ் சைஸ். அதாவது நம்ம டெய்லி நிறைய போட்டோஸ் எடுப்போம். அப்படி இம்பார்ட்டன்டான போட்டோஸ் நம்ம எடுக்கும்போது அந்த போட்டோஸோட ரெசல்யூஷன் நம்ம எடுத்து அப்போ பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்ல நம்ம அப்படியே அந்த போட்டோஸ்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த போட்டோவை பார்க்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட ரெசல்யூஷன் சுத்தமா நம்ம ஃபோன்ல ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே இருக்காது. இது ஏன் நடக்குது, எதனால நம்ம ஃபோன்ல எடுக்கும் போது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் நல்லா இல்லை. ஸோ ஏன் நடக்குது அதை பத்தியே பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாம நம்மளோட ரெசல்யூஷனை இமேஜோட குவாலிட்டி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதாவது அந்த நம்ம எடுக்கும் போது இருக்க ரெசல்யூஷனே அப்படியே நம்ம எவ்வளவு வருஷம் ஆனாலுமே அப்படியே எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களும் நிறைய விஷயத்தை இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாம நம்ம இமேஜ் குவாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ண போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோ கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஏன் இது நடக்குது. நம்ம நார்மலா போன்ல போட்டோ எடுக்கும் போது நல்ல குவாலிட்டியில இருக்கு. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த போட்டோவை பார்க்கும்போது அதோட குவாலிட்டியும் சரி அதோடைய சைஸும் சரி குறைஞ்சிருக்கு. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இமேஜ் எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே நல்ல ஒரு கேமரா பிக்சல் உள்ள நல்ல கேமராவா இருக்கும்போது கூட இல்லை நார்மல் கேமராவா இருந்தாலுமே கூட எடுத்து பார்க்கும்போது அதோட குவாலிட்டியும் சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி குறைஞ்சிருக்கும். எதுவுமே நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஃபார்மேட். அதாவது அந்த ஃபைலோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி. நம்ம என்ன ஃபோட்டோ எடுத்தாலுமே சரி அதோட ஃபைல் ஃபார்மேட் ஜேபிஜி அப்படின்றது தான் சேவ் ஆகும். நம்ம அந்த ஃபோட்டோவை அடிக்கடிக்கு வியூ பண்ணியிருப்போம். அதாவது அந்த ஃபோட்டோவை பார்க்கறது இல்லை எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அதனாலேயும் கூட ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அப்படி வியூ பண்ணும் போதும் சரி இல்லை எடிட் பண்ணும் போதும் சரி அதோட குவாலிட்டி குறையுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே இல்லைன்னா கூட நம்ம ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்குள்ள என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எந்த இடத்துல சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்ல டிசிஐஎம்ல போயிட்டு கேமரா. ஸோ நம்ம கேமரால எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கதான் சேவ் ஆகும். இல்லை நம்மளுக்கு வேற ஃபோட்டோஸும் எதுவாக இருந்தாலுமே இந்த குவாலிட்டி குறையக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றதை நீங்க அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களோட குவாலிட்டி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஃபைலுக்குள்ள போயிட்டு டிசிஐஎம்ல போயிட்டு கேமரால போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபைலை ரீநேம் பண்ணணும். ரீநேம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட இமேஜோட ஃபைலை ரீநேம் பண்ணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் நேம் அப்படியே இருக்கும், இமேஜோட ஃபைல் நேம் அப்படியே இருக்கும். டாட் ஜேபிஜில இருந்து பிஎன்ஜி அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு சேவ்னு கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜில இருக்க ஃபார்மேட் பிஎன்ஜிக்கு மாறிடும். பிஎன்ஜி தான் ஒரு பெஸ்டான ஒரு ஃபார்மேட்னு சொல்லலாம். உங்களோட இமேஜோட குவாலிட்டியை எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி இமேஜோட குவாலிட்டி ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் சைஸ் இது எதுவுமே மாத்தாம அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்க எப்போ நீங்க எடிட் பண்ணாலும் சரி இல்ல வியூ பண்ணாலும் சரி இதோட குவாலிட்டி கண்டிப்பா மாறவே மாறாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பெஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணாமே ஒரு சிம்பிளான இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட குவாலிட்டியை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் இது ரொம்பவே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க லீவ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற வீடியோஸ்லாம் நானும் போட ஆரம்பிக்கிறேன்.